பூதாகாரமாக வெடித்துக் கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் குறித்த விவகாரத்தில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேர்தலுக்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அது மட்டுமில்லாமல் தேர்தல் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு 2 வாரங்களுக்குள் தற்போதைய தலைவராக இருக்கும் சரத்குமாரும் பொதுச் செயலாளர் ராதாரவியும் 2 வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தற்போது டி நகரில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க கட்டடத்தின் அருகே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் பேசலாம். சார், இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க நீங்க தொடர்ந்த மனுவில். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றியாக கருதுறீங்களா? முதல் வெற்றியை விட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் வி ஆல் அபைட் பை த லா. இப்போது எப்போ தேர்தல் நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் கேட்ட அந்த 3 கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கி ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன். சார், இப்போ இந்த இது வந்திருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த கட்ட மூவ் எப்படி பண்ண போகிறீங்க? ஏன்னா நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனு தாக்கலுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தேர்தல் தேதி எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் போட்டியிட போகிறது அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்துட்டீங்களா நீங்கள்? இல்லை, முடிவுகள் எடுத்தாச்சு. அதான் அந்த தேர்தல் நாமினேஷன் வரும்போது எங்கள் பட்டியல் யார் யார் நிற்கிறாங்கன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இப்போ எங்களோட அடுத்த தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்றது எங்களுக்கு இன்னும் அறிவிக்கலை. ஸோ எங்களோட அடுத்த நோக்கமே நாங்கள் மதுரையில் கொடுத்த அந்த வாக்கு, நாடக நடிகர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் செயல்பட போகிறோம். எலெக்ஷன் எப்போ வந்தாலும் சரி. ஏன்னா நாங்கள் அந்த கட்டிடம் நாங்கள் கட்டி கொடுப்போம் அப்படின்ற உறுதி கொடுத்துருக்கோம். அதுக்கான வேலைகள் நாங்கள் இப்போது தொடங்க போகிறோம். சார், இப்போ மதுரைக்கு நீங்கள் போயிருந்தீங்க, நாடக நடிகர்கள் சந்திச்சிங்க, கார்த்திகா, கருணாஸ் சார், பொன்னன் சார், நாசர் சார் எல்லாமே சந்திச்சிங்க. இந்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதுக்கான செயல்படல. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஏரியாக்கள் இருக்குது, நிறைய 9 மாவட்டங்கள் நாடக நடிகர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் பயணிக்கிற மாதிரியும் அந்த நாடக நடிகர்களோட பேசுகிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணது கிடையாது. பட் இப்போ எல்லாரையும் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்குறோம். அங்கே போய் டேரெக்டாக அவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்களோட தேவைகள் நம்ம டேரெக்டாக புரியுது. அதே மாதிரி நாங்கள் அவங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இல்லை, எல்லாருமே அவங்க கூட ஈஸியாக பழகக்கூடிய மக்கள்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம கூட ஈஸியாக உட்காந்து பேச முடியுது. நம்ம நினச்ச மாதிரி அவங்க எங்கேயோ ஆட்கள் கிடையாது, எல்லாம் நம்மள மாதிரி பசங்க தான். எல்லார்ட்டையும் இன்னும் ஃப்ரீயாக அவங்ககிட்ட பேச முடியுதுன்னு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அது ரொம்ப நல்ல சைனாக பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங், எல்லாருடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய லேர்னிங் சொன்னிச்சு. எல்லா ஊருக்கும் போகிறோம். நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். இனிமேல் அவங்களோட பார்க்கறது இன்னும் ஜாஸ்தியாகும். நிறைய தடவை நாடக நடிகர்களை மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும். அடுத்த விஷயம், இப்போ கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் இந்த சூப்பர் சீட் ஃபுல்லாக ஓவர்சி பண்ணணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான விஷயம் தான் இமீடியட்டாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அது இருந்தால் தான் அவராக கிடைச்சா தான் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்குங்கிற ஒரே எண்ணம் தான். இதில் யாரையும் ஹர்ட் பண்ணுற விஷயமே கிடையாது. ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறோங்கிற மூவ் தான். ஃபஸ்ட்டு இது ஸ்டே கிடைச்சது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அடுத்தது ரிட்டையர்ட் ஜட்ஜும் கிடச்சிட்டாங்கன்னா தென் தெல் பி அ குட் எலெக்ஷன். ஒரு கரெக்டான ஒரு இடம் இருக்கும் ஓட் பண்ணுறதுக்கு, கரெக்டான தேதி இருக்கும். ஒரு சண்டே அன்னைக்குங்கும் போது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெளியூரில் இருக்கிறவங்களும் வருவாங்க. அண்ட் ஒரு பெரிய இடமா இருக்கணும். இப்போ ரஜினி சார்லேருந்து ஒரு 3000 மெம்பர்ஸ் ஓட் பண்ணணும்னா அந்த இடம் பெரிய இடமா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அமையணும். ஸோ அதுக்கு முக்கியமாக ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருக்கணும். ஸோ அதுதான் எங்களோட அடுத்த இலக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு. சார், இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜ் கண்டிப்பாக நியமிக்கணும் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவில் அந்த இடைக்கால தடையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? மிக முக்கியமான கருத்து இப்போ கார்த்திக் சார் சொன்ன மாதிரியும் விஷால் சார் சொன்ன மாதிரியும் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் வச்ச முன்னுதாரணங்கள் நிறையா இருக்குது. இப்போது ரிட்டையர்ட் ஜட்ஜ் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோம்னா புதுசாக நாங்கள் கேட்கல. ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் அதுபோல் நடந்திருக்கு. கடந்த முறை தேர்தலுக்கு கடந்த ஒரு 2 தேர்தலுக்கு 5 அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ ஏன் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னாவே, இப்போ ஒரு 2 பேருக்கும் தேர்தலுங்கிறது பொதுவான விஷயம். இங்கே யாரும் எதிரிகள் கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் எல்லாரும் நிற்கிறதுக்கும் உரிமை உண்டு. அந்த தேர்தலை அணுகிற விதத்தில் தான் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் நம்ம சுயநலத்துக்காக அணுகலாம், சில பேர் ஒரு பொதுநல நோக்கில் அணுகலாம். அப்படியெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த தேர்தல் அணுகுமுறையில் ஒரு பெரிய மக்களை போய் சேர்ந்து பெரும்பகுதியான மக்கள் பங்கெடுத்துக்கிற விஷயம்னு ஒரு தேர்தல் இருக்குது. அதுதான் நம்ம தமிழக தேர்தல்லாம். ஆனால் இது ஒரு நடிகர் சங்கத்தில் 3000 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் கூட 5000 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 3000 பேர் தான். 3000 பேரும் ஒரு மாவட்டத்துக்கு பிரியும் போது பார்த்தீங்கன்னா 100 பேர், 150 பேர், 200 பேர் அப்படி தான் பிரிகிறாங்க. அப்போது இது ஒரு சின்ன ஏரியா. இந்த சின்ன ஏரியாவில் ஏற்படக்கூடிய தேர்தலில் ஒரு புரிதல் இல்லை. ஒருவேளை நாங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு நாங்கள் தப்பான ஆளாக தோணலாம், அல்லது அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு ஏதோ எங்ககிட்ட இருந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வரும்போது
சரி நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு பொது மனிதர் ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே. அப்போ நம்ம எல்லாருமே வந்து எங்களுடைய கோரிக்கைகளை வந்து இவங்க கிட்ட கேட்கும்போது இடத்த மாற்றுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது தப்பாக தோணும். ஆனால் அதுவே ஒரு பொது மனிதர்கிட்ட கேட்கும்போது அவர் அதை வந்து சரியாக செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழுக்கள் அத்தனையுமே வந்து காமராஜர் அரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அந்த ஒரு அரங்கத்துக்குள்ளே விவாதிக்கக்கூடிய விஷயமே பொதுக்குழு வந்து அங்கே நடக்கும்போது தேர்தல் என்பது இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நடக்குது. இது மாதிரியான ஒரு விமர்சனங்களுக்கு இடையில ஒரு மாற்று கருத்து உள்ள அணிகளோட சேர்ந்து நடக்குது. அப்படிங்கும்போது அது இன்னுமே ஒரு போலீஸ் பாதுகாப்போ அல்லது ஒரு பெண்கள் வரும்போது நடிகைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பெரிய ஹீரோக்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த மாதிரி இடங்கள் தேவைப்படுது. அப்போ அது வந்து நம்ம ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அந்த வியூவில் யோசிக்கணும். அதை நம்ம கேட்டு இவ்வளவு ஃபைட் பண்ணித்தான் அதை வாங்கணும் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயமா இருக்கு. சார், இப்போ வந்து ஒரு சீனியர் ஆக்டர் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. தேர்தல் வந்து உங்கள் காலகட்டங்களில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது நிறைய ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நடந்திருக்கும் போது இந்த முறை புதன்கிழமை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா நினைக்கிறீங்க? இருக்குங்க. அதாவது அதுக்கு நான் ஒரு சரியான காரணத்தை முன் வச்சிருவேன். நான் ஏன் 15 ஏன் 14 என்ன விசேஷம் இருக்குது, 15 ஏன் தேர்தல் வருதுங்கிறதுக்கு நான் ஒரு சரியான காரணத்தை சொல்ல முடியும். அது வேண்டாம், சரியா? இல்லை, வேண்டாம். 14 அன்னைக்கு என்ன விசேஷம், 15 அன்னைக்கு ஏன் தேர்தல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், போக போக தெரியும். சார், அந்த 14 அப்படிங்கிறது சரத்குமார் சாருடைய பிறந்த நாள், அதை தான் முன் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? அப்படியா? ஐயோ, என்னங்க புது கதை சொல்கிறீங்க. சாரி சார், உண்மையிலுமே அது எனக்கு அப்படி இல்லை. நான் 14 வேற ஒரு கணக்கில் சொன்னேன். நீங்கள் வந்து புதுசாக ஒன்று என்கிட்ட சொல்கிறீங்க. இல்லை, அப்படி எனக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நினைக்கல. ஒருவேளை அது மாதிரி இருந்தால் ஒரு பாராட்டுறதோட ஒரு தேர்தல் அட்டன் பண்ணுறது கூட ஒரு நினச்சிருந்துருக்கலாம். எனக்கு அது அப்படி தோணலை. சார், கண்ணா சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முன் வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நாடக நடிகர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்கீங்க, சந்திச்சுட்டு இருந்தீங்க. அந்த குழுவில் நீங்கள் ஒரு முக்கியமாக இருக்கிறதுனால இந்த நாடக நடிகர்கள் போய் சந்திக்கும் போது அங்கே வந்து சில தடைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, தடைகள் இல்லை. கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக வந்து ஒரு தலைமையின் கீழே அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நிறைய நாடக நடிகர்களுக்கு வந்து உறுப்பினர் ஆகும் பொழுது அவங்களுடைய காலகட்டங்களில் அவங்க நிர்வாகம் செய்யும் பொழுது ஆயிருக்காங்க. அந்த சின்ன சின்ன விசுவாசங்களின் பேரில் அவங்க வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும், அதனால் இந்த இளைய தலைமுறைகள் வந்து வரக்கூடாதுன்னு ஒரு சில பேருடைய கருத்துக்கள் தான் இருந்தது. அது மற்ற அங்கே இருக்கக்கூடிய சக உறுப்பினர்கள், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் மன்னார்குடி, மணப்பாறை, திண்டுக்கல், இப்படி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள், நமக்கு ஒரு நல்ல தலைமை வேணும், நடுநிலையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் வேணும், சக நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளும் தேவைகளும் எங்களுக்கும் கிடைக்கணும், நாங்களும் நேரடியாக எங்கள் தலைவரை, எங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நேராக நாங்கள் நினச்சா புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்து நாங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அதனால் அவங்களே தான் இப்போ புதுக்கோட்டை, மதுரை எல்லாத்துலேயுமே அங்கே இருக்கக்கூடிய இந்த நடுநிலையான வெளிப்படையான நிர்வாகம் தேவை அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. அடுத்து நாடக நடிகர்களாக நலிந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் வேணும். அது இந்த இளைய தலைமுறை, விஷால் தலைமையில் இருக்கக்கூடிய, கார்த்திக் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் வேணும் அப்படின்னா அவங்களே விருப்பப்பட்டு ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுத்து எங்களை வந்து ஆதரித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து டோட்டலாக நடிகர் சங்கம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இந்த கோர்ட் ரீதியாக இப்போ இளைஞர்கள் அணி, இப்போ உங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு வந்து சீனியர் நடிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இது வாதம் வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பலம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ இது வந்து சரியான டைம், ஏன்னா நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது நாங்கள் என்ன இதை எப்படி பார்க்குறோம்னா, தம்பி விஷால் சொன்னது மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல பார்வையில் சக நடிகர்களுக்கு சமமான மரியாதை, சுயமரியாதை, எல்லாருக்குமான சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான நிர்வாகம் வேணும் அப்படிங்கிற நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கோம். நாசராக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், பொன்வண்ணன், சரவணன், இவர் தம்பி, எல்லாருமே நாங்கள் எல்லாரும் அதில் வந்து தெளிவாக இருக்கோம். அதே மாதிரி இப்போ தம்பி சொன்ன மாதிரி நாடக நடிகர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து சில பேர் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த நடிகர்கள் வந்தாங்கன்னா உங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, உங்களை சேர்க்க மாட்டாங்க, உங்களை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க, இப்படி உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்கிறாங்க. இப்போது நிர்வாகத்தின் சார்பாக ஒரு 16 ரூபாய் 26 ரூபாய் பணம் கட்டளைங்கிறதுக்காக ஒரு உறுப்பினரை நீக்கின பூச்சி முருகன் அல்லது குமரி முத்தண்ணன், இவங்கெல்லாம் சீனியர் மெம்பர்ஸ். இவங்களை நீக்கும் பொழுது அதற்கான செலவுகளை நீங்கள் வந்து நிர்வாகத்தில் கேட்டீங்கன்னா பல லட்சங்களை தாண்டும்.
ஸோ அப்பேற்பட்டவங்களே கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி பொதுக்குழுவில் போலீஸினுடைய பாதுகாப்போடு வந்து கலந்துக்கிறதுக்கான உத்தரவை வந்து கோர்ட் வந்து வழங்கியிருக்கு. ஆக இந்த ஏழை கலைஞர்கள், நாடக நடிகர்கள் இவங்களை வந்து இந்த தவறான ஒரு ஒன்றை சொல்லி அவங்கள திசை திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. எங்களை பொறுத்தவரை நாடக நடிகர்கள் இல்லாத தென்னிந்திய நடிகர் சங்கம் கிடையாது. அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களோ எங்களை போன்ற ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நடிகர்களை பற்றின பிரச்சனைகள் இங்கே நாங்கள் இப்போ தேடலை. அன்றாடமாக அந்த சீசன் டயத்தில் மட்டும் வேலை செஞ்சுட்டு மற்ற நாட்களில் வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வைப்பு நிதி, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம், முக்கியமான குறிக்கோள், இலக்கும் அதுதான். அந்த இலக்கிற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தடை மிக மிக எங்களுக்கு வந்து உற்சாகத்தை வழங்கியிருக்கு, ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. நல்ல விஷயத்துக்காக நாங்கள் இறங்கணும். அதுக்கு இறைவன், மூத்த நடிகர்கள், இந்த நடிகர் சங்கத்தப்பட்ட பழைய நடிகர்கள் எத்தனை பேர் உருவாக்கின அந்த சங்கம், அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே எங்களை வந்து வழி நடத்துதுன்னு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இப்போ விஷால் சொன்ன மாதிரி மதுரையில் நாடக நடிகர்களுக்கு வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு அந்த நடிகர்களுக்கு எங்கள் இளைய தலைமுறை சார்பாக நாங்கள் அவங்களுக்கான கட்டிடம் கட்டி கொடுக்குறோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுறதுக்காக இந்த நிமிடத்திலிருந்து அதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோம்.